மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டி தனியாக ஒரு வேலையை 90 நாட்களில் முடிக்க முடியும் எனில் அதே வேலையின் 20% டி ஆல் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ 100% தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 90 நாட்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 20% வேலையும் கேட்டிருக்காங்க. ஸோ 20x என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்ப சைடில் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இதுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 9 × 2 என்ன வரும், 18 வருமா? அப்ப 18 நாட்கள்ல டி ஆல் வந்து அந்த வேலையை முடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 404/2 மைனஸ் 1008/4 பிளஸ் 5 × 5 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோமா? பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷனா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோமா? அப்ப 404/2 மைனஸ் 1008/4 பிளஸ் 5 × 5. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 202 வருமா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 2 இருக்கும். 4 டைம்ஸ் வரும், மறுபடியும் 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 5 × 5 25. அப்ப 202 மைனஸ் 242 பிளஸ் 25. அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணுவோமா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 242 மைனஸ் பண்ணணும். இதை ஆட் பண்ணா என்ன வரும், 7 2 4 7 2 247 227 மைனஸ் 242 வருமா? இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், மைனஸ் இங்க 5 வரும், 2 வரும், மைனஸ் 25 வருமா? அப்ப ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சைக்கிளின் குறிக்கப்பட்ட விலை 2700, 10% தள்ளுபடி வழங்கப்பட்டால் சைக்கிளின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலைன்னா என்னது, எம்டியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10% தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சைக்கிளின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க, எஸ்பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பி வந்து 2700, டி பர்சன்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விற்பனை விலைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து இதை நம்ம பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2700 × 10%, இது கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 270 வருமா? 270. இது வந்து என்னது, தள்ளுபடி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப விற்பனை விலைனா என்னது, இதுல இருந்து இத விற்பனை விலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2700 மைனஸ் 270 மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நமக்கு விற்பனை விலை. ஸோ 3 வரும், இங்க 6 வந்துச்சுன்னா 4 வரும், 2430. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஒரு வைரத்தின் விலையானது அதன் எடையின் வர்க்கத்தின் நேர் விகிதமாகும். வைரத்தின் விலை 87,880 ஆகும். இது 5:8 என்ற விகிதத்தில் 5:8 என்ற விகிதத்தில் எடைகளை கொண்ட 2 துண்டுகளாக உடைகிறது எனில் உடைந்ததின் காரணமாக ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 5:8 வந்து பிரியுதா நமக்கு. ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும், 13 வருமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, வர்க்கத்தின் நேர் விகிதம் கொடுத்திருக்காங்க. அப்ப 25 வரும், இங்க 64 வரும். நெக்ஸ்ட் 13² என்ன வரும், 169 வருமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 160ன்றது ஆக்சுவலா இருக்க வேண்டியது நமக்கு என்ன வந்து 25 ஆகும், 64 ஆகும், நமக்கு வந்து டிவைட் ஆயிருச்சு. ஸோ 169ல இது எவ்வளவு வந்து நமக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு அப்படி கண்டுபிடிக்கணும். அப்ப 25 பிளஸ் 64, அப்போ 169 மைனஸ் 25 64 ஆட் பண்ணா என்ன வரும், நமக்கு 89 வரும். அப்ப இதை ஈக்குவல் பண்ணோம்னா என்ன வரும், 80 வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 80 வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உடைந்ததின் காரணமாக எப்படி நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 169ன்றது என்னது, 169 இருக்க வேண்டியது. ஆக்சுவலா நமக்கு என்ன வந்திருக்கு, 80 ஆயிடுச்சு. அப்போ 169 தான் 80னா அப்ப 87,880 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா இதை 13ஆல கேன்சல் பண்ணணும். 13ஆல கேன்சல் பண்ணோம்னா 30² வந்துடும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 6ஆல 13 × 6 என்ன வரும்னா 78 வரும். 13 × 6 78 வருமா?
78ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 9 இருக்குமா அப்ப 7 டைம்ஸ் பண்ணனும் அப்புறம் மறுபடியும் 6 டைம்ஸ் பண்ணனும் மறுபடியும் வந்து இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் மறுபடியும் 13 ஐயும் இந்த 6 7 6 ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 5 டைம்ஸ் வரும் அப்புறம் 2 டைம்ஸ் அப்புறம் 0 520 வரும் அப்ப நெக்ஸ்ட் இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனும் 52 * 8 அப்ப 8 * 2 என்ன வரும் நமக்கு 6 வருமா அப்ப 6 வருதுன்னா இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு A இருக்கு C இருக்கு D இருக்கு அப்ப நேரா நம்ம மல்டிபிள் பண்ணியே பார்த்தறலாம் 52 * மல்டிபிள் பண்ணோம்னா 16 இது 1 40 41 அப்ப 416 வர ஆப்ஷன் இதுதான் அப்ப ஆப்ஷன் A வந்து வரும் உடைந்ததின் காரணமாக ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு 41600 ஆப்ஷன் A நெக்ஸ்ட் क्वेश्चन அனில் மற்றும் கரண் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்துவிட முடியும் கரணும் ஹிமாவும் சேர்ந்து அதே வேலையை 25 நாட்களில் செய்துவிட முடியும் ஹிமான்ஷுவும் அனிலும் சேர்ந்து அதே வேலையை 50 நாட்களில் செய்து விடுவார்கள் எனில் அதே வேலையை ஹிமான்ஷு மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க A plus B கொடுத்திருக்காங்களா A plus B எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க B plus C வந்து 20 B plus கரணும் ஹிமாவும் B plus C வந்து என்ன கொடுத்திருக்காங்க 25 கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க B plus C கொடுத்திருக்காங்களா கரணும் ஹிமாவும் நெக்ஸ்ட் C plus A நெக்ஸ்ட் C plus A வந்து கொடுத்திருக்காங்க C plus A வந்து என்ன கொடுத்திருக்காங்க 50 கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிச்சா என்ன வரும் சோ இதுக்கு LCM கண்டுபிடிச்சோம்னா 20 25 50 இருக்கு சோ 25 ன்றது என்னது 50 குள்ள வந்துருமா ஒரு டைம்ஸ் வந்துரும் அப்ப 20 க்கும் 50 க்கு மட்டும் நம்ம பார்க்கணும் 50 க்கும் 20 க்கு மட்டும் பார்க்கணும் இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னென்ன வரும் 50 ஓட நெக்ஸ்ட் வந்து 100 வரும் அப்ப 20 க்கு வந்து என்ன வரும் இதுக்கும் 100 குள்ள வந்துரும் அப்ப நமக்கு LCM என்னவா இருக்கும் 100 ஆ இருக்கும் சோ LCM வந்து 100 கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் இதோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க போறோம் A plus B வந்து அப்ப என்ன வரும் by 20 பண்ணோம்னா நமக்கு 5 டைம்ஸ் வருமா அப்ப A plus B வந்து என்னது 5 ன்னு வரும் நெக்ஸ்ட் B plus C வந்து 25 ஆ அப்ப 25 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும் 4 டைம்ஸ் வருமா B plus C வந்து 4 வரும் நெக்ஸ்ட் C plus A வந்து என்ன கொடுத்திருக்காங்க 15 கொடுத்திருக்காங்க அப்ப 50 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும் 2 வருமா C plus A equal to 2 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆட் பண்ணா நமக்கு என்னன்னு வருது 11 வருதா 5 plus 4 9 9 plus 2 11 11ன்றது என்னது மூணு பேர் சேர்ந்து பண்றப்ப வருது மூணு பேரோட எஃபிஷியன்சி 11 நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா C plus A இருக்கு இல்லையா A plus B இருக்கு இல்லையா 20 இருக்கு அதுக்கு வந்து நம்ம 5 கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை வந்து மைனஸ் பண்ணா போதும் இந்த 11ன்றது என்னது நமக்கு 2 டைம்ஸா சோ 2 டைம்ஸ் A plus B கொடுத்திருக்காங்க B plus C கொடுத்திருக்காங்க C plus A ன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து 2 டைம்ஸ்ன்றதுனால 11 வந்திருக்கு அதுவே நமக்கு ஒரே ஒரு ஆள் அப்படினா by 2 பண்ணோம்னா நமக்கு வந்துரும் அப்ப 11/2 வந்து என்ன வரும் 11/2 வந்து நமக்கு 5.5 வருமா இந்த 5.5ன்றது தான் மூணு பேருக்கு பண்றது அப்ப A plus B க்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 5 கண்டுபிடிச்சிருக்கோமா அப்ப 5.5 minus 5 பண்ணா என்ன வரும் 0.5 வரும் இந்த 0.5ன்றது என்னது நமக்கு 0.5ன்றது என்னது நமக்கு C ஓட வேல்யூ C வந்து 0.5 ஒரு நாள்ல வந்து வர்க் பண்ணுவாங்க சோ நமக்கு LCM என்னன்னு கொடுத்திருக்காங்க 100 ன்னு கொடுத்திருக்காங்களா 100/0.5 எப்படி எழுதிக்கலாம் 1/2 ன்னு எழுதலாமா அப்ப 2 மேல போயிடுச்சுனா 100 * 2 சோ 200 வருமா சோ C வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அந்த வர்க்க 200 டேஸ்ல முடிப்பாங்க ஆப்ஷன் D நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நபர் ஒரு பொருளை வாங்கி 10% நஷ்டத்தில் விற்றார் சோ 10% நஷ்டத்துல விட்டிருக்காங்க எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க 90% விட்டிருப்பாங்களா ஒரு பொருளை வாங்கிட்டு அது எத்தனை % விக்கிறாங்க 90%க்கு விக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்பொருளை 30% குறைவான விலைக்கு வாங்கி 30% குறைவான எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க 30% குறைவாகனா 70% வருமா இப்ப A * 70% நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 40% லாபம் அடையணும் கொடுத்திருக்காங்க அப்ப 40% லாபம்னா 140 அப்ப 140/100 இதை கேன்சல் பண்ணோம்னா 100 கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணலாம் அப்ப 7 * 14 என்ன வரும் 98 வருமா A * 98 வரும் இங்க என்ன இருக்கு A * 90 இருக்கா
ஸோ டிஃபரன்ஸ் என்னது, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 8 வருதா. அப்ப 8ன்றது தான் 8x ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து என்னவா இருக்கு, நமக்கு 20 rupees இருக்கு. அப்ப 8ன்றது 20 இருந்தா நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கொள்முதல் விலைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், 4ஆல கேன்சல் பண்ணனா இது 2 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இது 2ஆல இது கேன்சல் பண்ணோம்னா இது 50 டைம்ஸ் வரும். அப்ப 5 × 50 என்ன வரும், 5 × 5 25 0 வரும். அப்ப 250 வரும். 5 × 5 25 வரும். நெக்ஸ்ட் இந்த 0 ஆட் பண்ணா 250. அப்ப 250ன்றது என்னது, உங்களோட கொள்முதல் விலை. அப்ப ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, பின்வரும் எந்த எண் 4ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4ஆல டிவைட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 4ஆல வகுப்படும். ஸோ 42ன்றது 4ஆல டிவைட் ஆகாது, 34 வந்து ஆகாது. நெக்ஸ்ட் 48ன்றது 4ஆல டிவைட் ஆகுமா, 12 டைம்ஸ் வருமா. நெக்ஸ்ட் 17ன்றது 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப ஆப்ஷன் சி 4348 தான் வரும். நெக்ஸ்ட் 8th क्वेश्चन, 20 சிறுவர்கள் கொண்ட ஒரு குழுவின் சராசரி வயது 25 ஆண்டுகள். 15 வயதை கொண்ட ஒரு சிறுவன் அக்குழுவை விட்டு வெளியேறி மற்றும் ஒரு புதிய சிறுவன் அக்குழுவில் இணையும் போது சராசரியானது 2 வருடங்கள் அதிகரிக்கிறது எனில் அப்புதிய சிறுவனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 சிறுவனோட சராசரி வயது வந்து 25 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 சிறுவர்களோட சராசரி வயது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சராசரி 2 வருடங்கள் அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருடங்கள் அதிகரிக்குதுன்னா இன்ட்டு 2 பண்ணணும். அப்ப என்னவா மாறிடுது, 40 ஆயிருதா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 15 வயதை கொண்ட ஒரு சிறுவன் அக்குழுவை விட்டு வெளியேறி ஒரு புதிய சிறுவன் வந்து மாறுறாங்க. ஸோ அப்ப 15 வந்து வெளியேறிட்டு மாறிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சராசரி அதிகரிக்கின்றதுனால இன்ட்டு வந்து 2 பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 20ன்றது மாறாது, ஏன்னா 15 வயது உடைய சிறுவன் வந்து வெளியேறிட்டு புதுசா ஒரு சிறுவன் வரான். அப்ப வந்து நமக்கு என்னவா மாறிடும், அந்த மெம்பர்ஸ் வந்து மாறி இருக்காது. அப்ப 20ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணா என்ன வரும், நமக்கு 5, இங்கேயும் 5 வந்துடும். அப்ப 55. அப்ப புதிய சிறுவனோட வயசு என்னவா இருக்கும், 55ஆ இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு கூட்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் முறையில் 2200 மீது 1.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி 38 36.8 எனில் ஆண்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பி கொடுத்துருக்காங்களா, பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2200 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்களா, ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 38 36 கொடுத்துருக்காங்க. 38 36.8 கொடுத்துருக்காங்க. நமக்கு பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், இந்த புள்ளியை வந்து கேன்சல் பண்ணதுக்காக 22,000 10ஆல மல்டிபிள் பண்ணிக்க போறோம். அப்ப 22,000 வரும். இங்க என்ன வரும், 38 36 8ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இத 22ஆல டிவைட் பண்ண போறோம். 22ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், இத 1 டைம்ஸ் வருமா, அப்ப 1000 வந்துருமா இங்க. சோ இங்க கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் வருமா. இங்க கேன்சல் பண்ணா நமக்கு 2744ன்னு வரும். சோ இது வந்து எப்படி இருக்கு, இந்த 1000 இருக்கு இல்லையா, இந்த 1000 வந்து எப்படி இருக்குன்னா 10 கியூப்னு இருக்கா, 10 கியூப் 1000 வரும். அப்ப இந்த 2744 இருக்கு இல்லையா, அது வந்து என்னது 14 கியூப் தான் என்னது 2744. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 4 கியூப் இருக்கா. அப்ப டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 4 தான். அப்ப 10ல 4 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 10ல இந்த 4 டிஃபரன்ஸ் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப கேன்சல் பண்ணனும்னா 0 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 4 × 10 40. அப்ப 40ன்றது என்னது, நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிச்சா நமக்கு 40 வரும். ஆனா நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா. சோ ஆண்டு வட்டி விகிதம்னா என்னது, × 2 பண்ணனும். அப்ப 80% தான் நமக்கு என்னது ஆண்டு வட்டி விகிதம். சோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பொருளானது 4400க்கு விற்கப்படும் போது 20% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அப்பொருளின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 4400க்கு விற்கிறாங்க, அப்ப 20% நஷ்டம். அப்ப எத்தனைக்கு வித்திருப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ்னா 80%க்கு வித்திருப்பாங்களா. அப்ப 80% தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 4400ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, கொள்முதல் விலை நினைக்கிறேன். கொள்முதல் விலைனா என்னது, சிபி. சிபி வந்து என்னது 100ஆ. அப்ப 100 தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 4ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் வரும், 1 1 வரும். நெக்ஸ்ட் இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வருமா.
அப்ப இது மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 1100 into 5 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 5500 ன்னு வரும். சோ ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு அரைக்கோளத்தின் ஆரம் 3.5 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அரைக்கோளம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அரைக்கோளத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? 2/3 pi r cube 2/3 pi r cube. அப்ப வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சோ 2/3 into 22/7 into r ஓட வேல்யூ என்ன கொடுத்துக்கலாம்? 3.5 கொடுத்துருவாங்க. சோ 3.5 டைரக்டா எடுக்காம நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அத 7/2 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 7/2 into 7/2 into 7/2 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 7 கேன்சல் பண்ணிடலாம். 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா நம்ம மல்டிபிள் பண்ணா போதும். அப்ப 22 into 7 into 7. அப்ப 22 into 7 into 7 என்ன வரும்? 49 22. அப்ப 18 வரும், 9 வரும், 8 வரும், மறுபடியும் 9 வரும். ஸோ 8 7 1 1078. ஸோ மேலே என்ன வருது? 1078ன்னு வருதா? கீழே என்ன பண்ணணும்? 2 into 2 4, 4 into 3 என்ன வரும்? 12 வரும். இதை 12ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 12ஆல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 8 டைம்ஸ் வருமா? 8 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு 96 வரும். அடுத்து மறுபடியும் பேலன்ஸ் நமக்கு இருக்கும். அப்ப 9 டைம்ஸ் பண்ணணும். அப்ப 8 9ல வர்ற ஆப்ஷன் எதுன்னு பார்க்கணும். சோ ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு 8 9ல வருது. அப்ப 89.83 சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் சி வந்துரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஆண்டு வட்டி விகிதம் 11% ஒரு குறிப்பிட்ட தொகை மீதான 8 ஆண்டுக்கு மற்றும் 9 ஆண்டுக்குமான தனி வட்டிகளுக்கு இடையான வித்தியாசம் 132 ஆகும். ஏன்னா அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 132ன்றது என்னது? 8 வருஷத்துக்கும் 9 வருஷத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ டிஃபரன்ஸ்ன்றது என்னது? ஒரு வருஷமா? 8க்கும் 9க்கும் நல்ல ஒரு வருஷம் இருக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து வட்டி எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 132ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ p வந்து நம்ம கேட்டிருக்காங்க. p into n வந்து என்னது? 1 இயரா? சதவீதம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 11% கொடுத்திருக்காங்க. அப்ப 11/100. இந்த வட்டி விகிதம் தான் என்னது? வட்டி தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 132 கொடுத்திருக்காங்க. அப்ப 132. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்ஸ் வரும், இங்க 12 டைம்ஸ் வருமா? அப்ப இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1200 வரும். சோ ஆப்ஷன் டி 1200 வந்து அந்த தொகை. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு பொருளானது 30% மற்றும் 10% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு 4964க்கு விற்கப்பட்டது எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தொடர்ச்சியான தள்ளுபடியில நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளஸ் ஆர் மைனஸ் x பிளஸ் ஆர் மைனஸ் y பிளஸ் ஆர் மைனஸ் xy by 100 போடுவோமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 30, அதுக்கு அடுத்து 10. ரெண்டுமே தள்ளுபடி. அப்ப -30, அப்ப -10 plus or minus -30 into -10 by 100. கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இப்போ என்ன வரும்? -40 மைனஸ் into மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். அப்போ +3 வரும். +3 வந்துருச்சு நமக்கு என்ன வருது? 37 வருமா? ஸோ இது 37ன்றது என்னது? நமக்கு தள்ளுபடி தான் 37. ஸோ அந்த பொருளோட விற்ற விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 100ல இருந்து 37 மைனஸ் பண்ணணும். ஸோ 37 மைனஸ் பண்ணோம்னா 63 வருமா? அப்போ 63ன்றது தான் என்னது? இந்த 4964. 63 வந்து 4964 இருந்தா அப்புறம் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப குறிக்கப்பட்ட விலை என்னது? 100 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ இத கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணலாமா? அப்ப 7ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் வருமா? இத 7ஆல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் வரும். 0. நெக்ஸ்ட் 9 வரும், 0.1 வரும், 1 வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இத 9ஆல கேன்சல் பண்ணலாம். 9ஆல கேன்சல் பண்ணோம்னா 7 வரும். நெக்ஸ்ட் 8 7 7 8 7 வரும். சோ 7 8 7 வர மாதிரி ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்க்கணும். சோ ஆப்ஷன்
டி வருது. 7879.36 வரும். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமன் தனது அலுவலகத்திற்கு காரில் 80 km/h என்ற வேகத்தில் சென்று 10 நிமிடம் முன்னதாகவே சென்று விடுகிறார். அவர் 30 km/h என்ற வேகத்தில் சென்றால் 10 நிமிடம் தாமதமாக செல்கிறார் எனில் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்றடைய அக்காரின் வேகம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். 2xy by x plus y. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் 80 km கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் 80 km கொடுத்திருக்காங்க. அப்ப 80 into 80 இங்க 2 இருக்கு. அப்ப 80 into 30 80 into 30 by 80 plus 30 யா. So 80 into 30 into 2 by 80 plus 30 110 வா. இத ஆட் பண்ணா என்ன வரும்? 110 னு வரும். அப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 8 into 2 வந்து 16 வரும். 16 into 3 வந்து நமக்கு என்ன தெரியும்? 48. அப்ப 48 இங்க 0 வந்துரும் by 11 இருக்கு. சோ ஆப்ஷன் நமக்கு A ஆப்ஷன். அப்ப 480 by 11 km/h A ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களில் 30 பேர் பெண்கள். சோ 40 பேர் தான் இருக்காங்க. அதுல 30 பேர் என்னவா இருக்காங்க? பெண்களா இருக்காங்க. சோ பேலன்ஸ் 10 பேர் என்னவா இருப்பாங்க? ஆண்களா இருப்பாங்க. அவ்வகுப்பில் உள்ள ஆண்கள் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 10 பேர் தான் வந்து ஆண்கள். சதவீதம் கேட்டிருக்கிறதுனால into 100 பண்றோம். சோ கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் வந்துரும். அப்ப 100 by 4 வந்துச்சுனா என்ன வரும் நமக்கு? 100 by 4 equal to 25% வந்துருமா? சோ ஆப்ஷன் C 25%. அவ்வகுப்பில் உள்ள ஆண்களின் சதவீதம் என்னன்னு கேட்டா 25%. ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு காரின் மதிப்பானது ஆண்டுக்கு 50% என்ற அளவில் அதன் மதிப்பு தேய்மானம் அடைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு 75,000 எனில் 3 வருடங்களுக்கு முன்பு அக்காரின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 75,000க்கு இப்ப இருக்கு. அப்ப முன்னாடி என்னவா இருந்திருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 75,000 கேட்டா 50%மா? 50% எப்படி எழுதுவோம்? 50 by 100 x. நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இத கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 by 2 வருமா? அப்ப 2 ஆல இத மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1,50,000 வருமா? 1,50,000ன்றது என்னது? ஒரு வருஷத்துக்கு லாஸ்ட் வருஷம் 3rd இயர்ல. ஓகேவா? இது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன கொடுத்திருக்காங்க? 3வது வருஷத்துல தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ 3 வருஷத்துக்கு முன்பு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இது 3rd இயர்ல 1,50,000 இருக்கும். அடுத்து செகண்ட் இயர்ல என்னவா மாறிடும்? இது அப்படியே நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணா போதும். செகண்ட் இயர்ல என்னவா மாறிடும்? 3 லட்சமா மாறிடுமா? 1,50,000 2 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 3 லட்சம் மாறிடும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்கும் தான் நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ முதலாம் வருஷத்துல என்னவா இருக்கும்னா இந்த 3 லட்சத்தை 2 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கும். அப்ப 6 லட்சம். சோ 6 லட்சம் வந்து என்னதா இருக்கு? முதல் வருஷத்துல இருக்கு. சோ 6 லட்சம் வந்து ஆப்ஷன் பி. சோ அந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 6 லட்சமா இருந்திருக்கும். அது 3 வருஷம் கழிச்சு தேய்மானம் அடைஞ்சு 75,000 மாறி இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. x, y மற்றும் z மூவருக்கும் இடையே 9,900 ஆனது முறையே 7, 12, 14 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. y க்கு கிடைத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 7 + 12 + 14 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 33 வருமா? சோ அந்த 33ன்றது தான் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 9,900 னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம கேட்டிருக்காங்க? y க்கு கிடைத்தது. அப்ப y னா இந்த 12 அப்ப 12 தான் என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. சோ இத கேன்சல் பண்ணா இது ஒரு டைம் வருமா? இது 3 டைம்ஸ் வரும். அப்ப 12 × 3 வந்து என்ன வரும்? 36 வரும். அப்ப 36 times 0 3600 வரும். அப்ப y க்கு கிடைத்த தொகை என்னது? 3600. நெக்ஸ்ட் क्वेश्चन. 84, 126 மற்றும் 168 இடையே 168 இன் HCF ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. சோ HCF ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? 84, 126, 168 HCF வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் 6 ஆல பண்ணலாம். அப்ப 6 பண்ணோம்னா ஒரு டைம் வரும். நெக்ஸ்ட் 2 இருக்கு.
4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் இருக்கு. அப்புறம் 1 அப்புறம் 2 டைம்ஸ் வரும். அப்புறம் 8 டைம்ஸ் வரும். 28 வரும். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே எதால கேன்சல் ஆகும்? 7 ஆல கேன்சல் ஆகுமா? அப்ப 7 ஆல பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும். இது 4 டைம்ஸ் வரும். இதுக்கு மேல இத பண்ண முடியாது. அப்ப HCF என்னது? 6 * 7 தான் HCF. அப்ப 6 * 7 என்னது? 42. அப்ப ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन. 22 ஆண்களை கொண்ட ஒரு குழுவில் சராசரியாக 58 வயதுடைய 2 ஆண்களுக்கு பதிலாக புதிதாக 2 ஆண்கள் சேர்க்கப்படுகின்றனர். இதனால் அக்குழுவின் சராசரி வயதானது 2 ஆண்டுகள் குறைகிறது. எனில் அப்புதிய 2 ஆண்களின் சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 22 ஆண்கள் கொடுத்திருக்காங்களா? 22 ஆண்கள் கொடுத்திருக்காங்க. அவங்க 22 ஆண்களுக்கு என்ன சொல்றாங்க? 2 ஆண்டுகள் எல்லாருமே குறையுதுன்னு சொல்றாங்க சராசரி வயது. அப்ப 22 பேருக்கும் சராசரி வந்து என்னது? 2 குறையுது. அப்ப என்னவா இருக்கும்? 44 வந்து குறையுதா? சோ 44 வந்து எவ்வளவு தெரியாது. அதுல இருந்து 44 வந்து நமக்கு மைனஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 58 வயதுடைய 2 நபர்கள் 2 ஆண்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப 58 வயதுடைய 2 பேர்னா என்ன வரும் நமக்கு? 116 வருமா? 116. சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 116 மைனஸ் இந்த 44 மைனஸ் பண்ணனும். 44/2 கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு? இது மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 2 வரும். நெக்ஸ்ட் 7 வரும். அப்ப 72/2 பண்ணோம்னா நமக்கு கேன்சல் பண்ணா 36 வருமா? சோ ஆப்ஷன் B. சராசரி வயது என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் B 36 years. நெக்ஸ்ட் क्वेश्चन. 2 பகா எண்கள் x மற்றும் y இன் வீச்சிறு பொதுமடங்கு LCM வந்து கொடுத்திருக்காங்க. 2 பகா எண்கள் சொல்லிருக்காங்க. ஆகும் எனில் y - 5x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் LCM வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 141 கொடுத்திருக்காங்களா? சோ 141 LCMன்றது என்னது? 2 எண்களோட பெருக்கு தொகை தான் LCMன்றது. அப்ப 141ன்றது எந்த 2 நம்பரை பெருக்குனா நமக்கு வந்து 141 வரணும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 எண்களும் பகா எண்களா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த 2 எண்கள் என்னவா இருக்கணும்? பகா எண்களா இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 1 வரணும்னா என்ன பண்ணணும்? 9 * 9 பண்ணோம்னா 81 வருமா? அதுல 1 வருமா? நெக்ஸ்ட் 7 * 3 பண்ணோம்னா 21 வருமா? அதுல 1 வரும். சோ இந்த 7 * 7 7 * 3 9 * 9 அது வர மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரணும்? 47 * 3 பண்ணோம்னா நமக்கு 141 வரும். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x வந்து சின்னதா இருக்கணும், y வந்து பெருசா இருக்கணும் கொடுத்திருக்காங்க. அப்ப xன்றது என்னது? 3 ன்னு எடுத்துக்கணும். அப்ப நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல வந்து அத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப y க்கு பதிலா 47 - 5 * 3. அப்ப 47 - 15 பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 2 3 32 வரும். ஆப்ஷன் B. Thank you.